ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பண்டிகை கால இனிப்புகள் தான். குண்டு குண்டு ரசகுல்லாவும் ஈஸியான பன்னீர் பேடாவும் பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டுமே பெங்காலி ஸ்வீட்ஸ் தான். போன வாரம் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். வீடியோ லாங்காக போயிட்டுருக்கு, ஸோ அதனால் நான் போடலை. இந்த ரெண்டு ஸ்வீட்டையும் தனியாக போடுறேங்க. இதுவும் அதே மாதிரி தான். போன வீடியோ நீங்கள் பாருங்கள், பன்னீர் எப்படி தயாரிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இப்போவும் தயாரிச்சிருக்கேன். 2 லிட்டர் பாலில் பன்னீர் செஞ்சு அதை தனியாக பிரிச்சுட்டு 2ஆக பிரித்து 1 லிட்டர் பாலில் உள்ள பன்னீரில் 100 கிராம் 100 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா தேய்க்கிறேன். ஏன் இப்படி தேய்க்கிறோன்னா, அந்த பன்னீரில் உள்ள கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கட்டியெல்லாம் அந்த கண்டென்ஸ் மில்கோடு சேர்ந்துடணும். அப்படி சேர்ந்து மாசம் ஆகணும். இது நம்ம மிக்சிலையும் போட்டு அரைச்சி பண்ணலாம். ஆனால் மிக்சியில் போட்டு பண்ணால் ரொம்ப ஹார்டாகிடுது. நான் அதனால் போடலை. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்க்குறேங்க. இதையும் சேர்த்து நம்ம மறுபடியும் தேய்க்கிறோம். நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ஆனதும் ஒரு பவுலில் போட்டு அப்படியே ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அப்படி சேர்ந்து வந்துடும். நம்மளுக்கு பேடா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறணும். நெய் தடவிட்டு இந்த பேடா மாவுலேருந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு கைகளால், அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டணுங்க. உருட்டி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன். உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், ரவுண்ட் ஷேப் வந்துடும். கொஞ்சம் அதை லெவல் பண்ணிவிட்டு இப்போ கட்டை விரலை வச்சு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாதாமை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு பீஸ் எடுத்து அதில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லா பேடாவையும் செஞ்சு அடுக்கி வச்சிடுறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. ஒரு 1/2 hour அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற வரைக்கும் தான், ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்குங்க. நம்ம இந்த பேடாவை அப்படியே வச்சு ஒரு நாளில் சாப்பிட்டு முடிச்சிடலான்னா அப்படியே வெளியே வச்சிடலாம். இல்லை ஒரு 2-3 days நம்ம வச்சு சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். தேவைப்படும் போது சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலில் ஒரு 100 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்து தான் இருக்கேன். அது நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது குண்டு குண்டு ரசகுல்லா செய்கிறோம். இதுக்கு பாதி பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 லிட்டரில் 1 லிட்டர் அது பேடா பண்ணிட்டோம். 1 லிட்டரில் கிடச்சி அந்த பன்னீரில் இதை நல்லா உருட்டி இப்படி ஷேப் நல்லா உருட்டி எடுத்து வச்சிடணும். கிராக் விழக்கூடாது. இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சுகர் போட்டு நம்ம அதை நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு, நல்லா கொதித்ததும் ஒரு ரசகுல்லாவாக அதில் போடணும். போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சுட்டே இருக்கணுங்க. ஃப்ளேம் லோ பண்ணக்கூடாது, மீடியம் வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கும் போது அந்த சுகர் சிரப்பு இறுகி வரும், குலோப்ஜான் வாட்டர் மாதிரி. ஆனால் குலோப்ஜான் வாட்டர் மாதிரி வரக்கூடாது. இந்த ரசகுல்லா வாட்டர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆறுனதும் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி குண்டு குண்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். கைகளில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக பஞ்சு மாதிரி அப்படியே அமங்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 15 நாள் வரை வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே. பாய்.